தலைமையில் இன்று நடந்தது. அது பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதித்தோம். குறிப்பாக எஸ்ஐஆர் பற்றி விவாதித்தோம். எஸ்ஐஆர் முடிஞ்சு இப்போது பட்டியல்கள் வெளியாகி டிராஃப்ட் லிஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டிராஃப்ட் லிஸ்ட்ல என்ன பண்ணணும், எப்படி பேர் விட்டு போனால் அதை எப்படி சேர்க்கணும், இல்லை ஏற்கனவே இன்னொரு பேர் இன்னும் இருந்ததுன்னா அதை எப்படி நீக்கணும், அது மாதிரி போல பல விஷயங்களை பற்றி விவாதிச்சோம். அது இல்லாமல் கட்சியோட நலப்பணிகள், கட்சியோட வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதை பற்றியும் நாங்கள் ஃபுல்லாக இங்கே பேசணும். குறிப்பாக இப்போ தமிழகம் இருக்கும் நிலையில வழக்கறிஞரோட வேலை தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் அவலங்களை எல்லாம் வெளில கொண்டு வரணும்னா எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவாளனோடு தான் முடியும். நல்ல உதாரணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்தை பார்த்தோம். ஒரு கோர்ட்டு சொன்ன விஷயத்தை கூட நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி கோர்ட்லேயே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு அவங்க நடத்த இருப்பதை பார்த்து நாங்கள் என்ன பண்றது, இனிமேல் நாங்கள் வழக்கறிஞர் தான் அதை பற்றி எனக்கு யோசிச்சு அதுக்கு முன்னான கேஸ் போட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறோம். ஏகப்பட்ட வேலைகள் தினம் வருது. திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. இது திருச்சி புறநகரில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குப்பை கொட்டுறது பிரச்சனையா இருக்கு. நிறைய பிரச்சனைகள்லாம் இப்போ டெய்லி வந்துருக்கு. அதனால இங்க இருக்கிற பணிகள்லாம் முடிப்பு எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் கடுமையா வேலை இருக்கும். இன்னும் எலெக்ஷன் முடிவு வரைக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். 90 நாள் தான் இருக்கு. அதனால எப்படி வேலை செய்யணும், எப்படி துரிதமா மக்களுக்கு சேவை செய்யணும் பற்றி விவாதிச்சு இ ஃபைலிங் வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற அத்தனை வழக்கறிஞர்களுமே கொஞ்சம் கஷ்டமா அது ஃபீல் பண்றாங்க. என்ன கேட்கறாங்கன்னா அது மாற்றம் மாறாதது, அது எதுவும் பண்ண முடியாது. ஆனா அது நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயிற்சி கொடுத்து வழக்கறிஞர்களுக்கு கொஞ்சம் அந்த அவேர்னஸ் கொடுத்து பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். நாளை காலையில இருந்து நீங்க இ ஃபைலிங் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. இதை நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்ல முடியாது. நம்ம வந்து கிளைண்ட் நம்மகிட்ட வர்றது, நம்மளை நம்பி வர்றது பெரிய விஷயம். அவங்ககிட்ட வந்த உடனே இ ஃபைலிங் பண்றாங்க, 1 வாரம் ஆகும் 10 நாள் ஆகும்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. இதோட இன்னும் முக்கியமான விஷயம் சின்ன சின்ன கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்றவங்க தெரியும். பழைய 317 சிஆர்பின்னு சொல்லக்கூடிய அந்த மனு போடும்போது லாஸ்ட் மினிட்ல 10 மணிக்கு போட்டுருக்குன்னா 10:25 சார் பஸ் லேட் ஆயிடுச்சு, நான் வரதுக்கு லேட் ஆயிடும், ஒரு 317 போடுங்க சார், உடனே 317 நம்ம தான் போடுவோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் நாள் லைட்டே போட்டு இ ஃபைலிங் போட்டு நம்பர்லாம் கொடுக்கணும்னு சொல்றதுனா நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. அது கண்டிப்பா பேசி தீர்த்து தான் வரும். ஆனா பேச்சுவார்த்தைக்கு தான் ஆதரிக்கிறது. சார், இப்ப பீகாரோட கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துல வந்துட்டு எஸ்ஐஆர் மூலமா வாக்காளர்கள் திருத்தத்துல வந்துட்டு அதிகப்படியான வாக்காளர்களை நீக்கப்பட்டுள்ளதாகவும் இது வந்து திட்டமிட்டே பரப்பப்படும் ஒரு இதுங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் இதே மாதிரியான நபர்கள் வந்துட்டு இது பிஜேபியோட சதி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? நேற்று வரைக்கும் திமுக எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொன்னாங்க. விடுபட்டு போயிடும், எங்க பேர்லாம் எடுத்துருவீங்க, திருடுவீங்க வாக்கெல்லாம் சொன்னாங்க. நேற்று 97 லட்சம் காமன் சொன்னோம், இல்ல எல்லாம் எடுத்து நீக்கியாச்சுன்னு. அதுல கிளியரா 55 லட்சம் கிட்ட இறந்தவங்க, இங்கிருந்து வெளியூர் போனவங்க, டபுள் எடுத்துன்னு சொல்லி கிளீனா கொடுத்துட்டோம். இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, திமுக யாராவது இதை எடுத்தாங்க? 97 லட்சம் போய் காரணம் இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி 1, 2, 3 இந்த மாதிரி சொன்னாங்களா? யாரும் சொல்லல. ஏன்னா அவங்க தான் முதல்ல எஸ்ஐஆர் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. திமுக ஒரு வித்தியாசமான கட்சி. நீட்டு வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா பொன்முடியோட பேரன் வந்து தலைசீவி முதல்ல நீட்டு உள்ள போயிடுவாரு, மத்தவங்க ரோட்ல நிக்கணும். அவர் மட்டும் உள்ள போய் எழுதி தப்பா பாஸ் ஆயிட்டமான்னு அவர் மெடிக்கல் சீட் போயிடுவாரு. ஏழை எளிய மக்கள் எல்லாம் ரோட்ல நிக்கணும். திமுக இரட்டை கணிப்பான பத்தி இப்ப தெரிஞ்சிச்சு. காங்கிரஸ்ல இருக்கிற ராகுல் காந்தி ஓட்டு திருடு, ஓட் சோரின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 55-60 லட்சம் கிட்ட வாக்குகள் திருடப்பட்டிருந்தாரு. ஒருத்தர் கூட அங்க பீகார்ல ஒரு வழக்கோ ஒரு போராட்டமோ ரோட்ல வந்து கூட வேண்டாம். அந்த எஸ்ஐஆர் கொடுக்குற ஆள்கிட்ட போயிட்டு சார் இப்ப ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்காங்களா? இல்ல. ராகுல் காந்தியா சொன்னாரா? அவனும் இல்ல. சரி, இப்ப என்ன சொல்றாங்க எல்லாரும்? நாங்க பாருங்க சோசியல் மீடியால பாருங்க அப்படின்றாங்க. சோசியல் மீடியால கீழே என்னோட வாக்கு இல்லை, என் மனைவி வாக்கு இருக்கிறது, என் மகன் வாக்கு இருக்கிறது, என்ன நடக்கிறதோ தமிழ்நாட்டு இந்த குழம்பல் இருக்குல்ல, ரோடு இருந்து குழம்புவாங்க. அப்படிதான் எனக்கு தவிர எல்லாம் ராகுல் காந்தியோட வாரிசுகள். என்ன கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. நான் இங்கே சொல்லுவேன், எலெக்ஷன் கமிஷன் எனக்கு வந்து பதில் சொல்லிட்டு வந்து இல்லைங்க ஒரு அஃபிடேட் போடுது, அஃபிடேட் நான் போட முடியாது அப்படின்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் சோசியல் மீடியால ஃபுல்லா இப்ப நேத்துல இருந்து இறங்கியிருக்காங்க. 97 லட்சம் எங்க போச்சு? இன்னொன்னு, இத்தனை நாளா இது பாத்துக்காத அதிகாரிகள் நடவடிக்கை கொஞ்சம் யோசிக்கணும். அது அதிகாரிகள் யாரும் மட்டும் கேளுங்க. அதிகாரிகள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அப்ப அவங்க மேல தப்புங்கிறாங்களா? கிட்ட 38 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்க. அவங்க தலைமையில் நடந்த எஸ்ஐஆர். அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பண்ணது தப்புன்னு சொன்னா, திமுக அரசாங்கத்தை எடுத்து நீங்க பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா, தமிழக அரசுக்கு எடுத்து நீங்க வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா 38 கலெக்டரையும் நீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க இமீடியட்டா. ஏதாவது ஒண்ணு புரியுதா நமக்கு? திமுக மாதிரி மக்களை குழப்பறதுக்கு யாருமே கிடையாது. இதுக்கு சிறந்த உதாரணம் அவங்களா வந்து வாழ்க்கையா வந்து விட்டுட்டாங்க. எஸ்ஐஆர் விஷயத்துல திமுக அவமானப்பட்டது. சார், அதே மாதிரி இப்போ திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு முதல்ல வந்து அது சர்வே தூண் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாடு அரசு.
அதுக்கப்புறம் இல்ல அது சர்வே தூண் கிடையாது, அது சமணர்களுடைய தூண் அப்படின்னாங்க. இப்போ வந்து அடுத்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இதுக்கு இடையில வந்து வக்பு வாரியமும் அந்த இடம் வந்து திருப்பரங்குன்றமே எங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி அவங்களுடைய வாதங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பா உங்களுடைய வாதங்கள் என்ன? ஒரு மனுதாரருக்கு நாங்களே பேர் ஆயிருக்கோம். அது என்னன்னா வக்போர்டு வந்து வரவே இல்லை, முதல்ல தர்காவும் முதல்ல வரல. அவங்கன்னா இந்த விஷயத்தை பெருசாவே எடுத்துக்கல யாருமே. அவங்க சொன்ன உடனே இந்த ஆர்டரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்னா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். முடியாதுன்னு சொல்லி ஒரு ஏஐஜி ரவிகரன் வந்து இப்ப முடியாது 6 மணிக்கு டைம் இருக்குன்னு சொன்னது அன்னில இருந்து ஆரம்பிச்சது. அதை ஆரம்பிச்சுட்டு அவங்க தான் வந்து உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம், இஸ்லாமியர்கள் நீங்க சும்மா இருக்கிறீங்களே, உங்களுக்காக அரசாங்கம் இவ்வளவு பண்ணுது அப்படின்னு சொல்ல அப்ப நாங்களும் ஏதாவது பண்றோம். அவங்க மனு போடுறது, அவங்க ஃபெயில் பண்ணிட்டு மனு போடுறது, உள்ளவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அன்னைக்கே சுமூகமா முடிய வேண்டிய பிரச்சனை. இன்னும் கேட்டீங்கன்னா தர்காலையும் அந்த தர்கா சார்ந்தவங்களும் 2005 கிளியரா என்ஓசியே கொடுத்துருக்காங்க பீஸ் கமிட்டியில. எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ப்ரொவைடட் 15 மீட்டர் தாண்டி வைங்க, நீங்க ஒன்றும் வைங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றாங்க நாங்க அன்றைக்கு மிரட்ட போட்டோம், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மிரட்ட போட்டோம்ன்றாங்க. இது வந்து அவங்களோட ஸ்டாண்ட் இரட்டை நிலைப்பாடு என்னன்னு பாத்துங்க. ஜோதி அவர் சொல்றாரு சமண தூண்டுறாரு, அதுக்கு முன்னாடி ஆர்கியூ பண்ண மாசனாமணி சீனியர் சொல்றாரு இல்ல அது வந்து சர்வே தூண்டுறாரு, கிரானைட் உள்ளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. சர்வே தூண்டா தான் கிரானைட் வந்தது, கிரானைட் இருந்தா அது எப்படி சமண தூண்டாகும்? ஜோதி சொல்றாரு சமணர்கள் வந்து அந்த நெருப்பு வச்சு லைட்டு கீழே போட்டு பேசிட்டு அப்படின்னாங்க. சமணர்கள் லைட்டே ஏற்ற மாட்டாங்களா, பூச்சி எரியும் சொல்லி அவங்க சொல்றாங்க. சின்ன குழந்தை சொல்லுது நாங்க ஏற்ற மாட்டோம் அப்படின்னு. ஒரு என்னன்னா கோலை செட் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் ஓடுறாங்கல்ல, நீங்க எல்லாம் ஓடி தானே கோல் செட் பண்ணணும். கோலை செட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து அதை எதிர்க்கணும்னு எதிர்த்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு 10 வக்கீங்க சுத்தி நின்று உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. 5 நாள் பெஞ்சில் எவ்வளவு கேஸோட டைம் வேஸ்டா போச்சு. இவங்களோட ஒரு மெத்தனத்தினால எத்தனை கேஸ், ஏழை மக்கள் எத்தனை பேர் கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு, எத்தனை பேர் ஆன்சர் பெயில், எத்தனை பேர் பெயில் கவை பண்றாங்க, பெஞ்சில் எத்தனை அப்பீல் இருக்கு, அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு 5 நாள் திரும்ப 1920 ஆரம்பிச்சு 1994 வந்து தர்காக்கு வந்து 2021 முடிச்சுட்டு போவாரு. திருப்பி ஆரம்பிக்கிற ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் அங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு இப்படி 5 நாள். கடைசியில கொஞ்சம் கூட கொச்சமா இல்லாம விகாஸ் சிங் தரம் தாழ்ந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து எலெக்ஷன் நிக்க போறாரு, அப்படின்னா ஆர்டர் போடுறாருன்னு சொல்றக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்து இன்னைக்கு ஜுடிஷியரியை பத்தி விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா திமுக எங்க போகுதுன்னு தெரியல. ஒரே ஒரு உதாரணம், திருப்பரங்குன்றத்துல 3 நாள் முடி ஒருத்தர் இறந்தாரு, சூசைட் பண்ணி சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க எல்லாரும் திமுக கட்சிக்காரங்க, கோர்ட்டு சொல்லி கூட இந்த அரசாங்கம் செய்யலையே, அந்த ஆதங்கத்துல முருகனுக்கு நடக்கலைன்ற ஆதங்கத்துல நான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்ற வருத்தத்துல இறந்துறாரு. கோழைத்தனமான முடிவு, தற்கொலை செய்வதெல்லாம் கோழைத்தனமான முடிவு. பெரியார் செல்வம் முன்னாடி பண்ணாரு, அதை திமுக என்ன சொல்றாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறது கோழைத்தனமான முடிவு அப்படின்னாங்க. நாங்க திருப்பி கேட்கிறோம், நீட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றது நடத்துன்னு, சுப்ரீம் கோர்ட் நடத்துங்கன்றாங்க. இவங்க சொல்றாங்க நான் நடத்த மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அனிதமிழ் பொண்ணு வந்து சூசைட் பண்ணிச்சு, கோர்ட் ஆர்டரை வச்சு, கோர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு எல்லா ஊர்லயும், நம்ம ஊர்லயும் பண்ணிடுச்சு. கோர்ட் ஆர்டரை நான் மதிக்க மாட்டேன்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது. அந்த பொண்ணோட பேர் வீரமங்கை. ஒரு சேனல்ல வந்து செந்தில் சொல்றாரு டாக்டர் அனிதாங்க +2 பாஸ் ஆயிருக்கு, டாக்டர் ஆயிருப்பாங்க. நான் கூட இன்னைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆயிருப்பேன், சின்ன விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, ஹைகோர்ட் வந்துட்டேன், சொல்ல முடியுமா? அவர் சொல்றாரு டாக்டர் அனிதா அப்படிங்கிற. இல்ல இன்னைக்கு கேட்டு பாருங்க, அனிதா கேட்ட அனிதா சொல்லிட்டாரு, டாக்டர் அனிதா கனவுகளை தகர்த்தெறிந்து. 2 வித்தியாசம் பாருங்க. அவங்க வீரமங்கை, இவங்க கோழை. சூசைட் தப்புனா எல்லாம் தப்பு தான், கரெக்டா எல்லாம் கரெக்ட் தான். அங்க வீரமங்கை, இங்க கோழை. காரணம் இது இந்து, அது வந்து ஓட்டு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். சாதாரணமா இப்ப தீக்குளிச்சு சாகிறதுங்கிறது இது வந்து திராவிட பாரம்பரியத்திலையும் தமிழ் தேசிய பாரம்பரியத்திலையும் தான் தொண்டு நடந்து வருது. ஏன்னா இந்திய எதிர்ப்புக்காக தீக்குளிச்சு செத்து போனவங்க திராவிட கட்சியை சேர்ந்தவங்க. அதே போல முத்துக்குமார் போன்றவர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக தீக்குளிச்சு இறந்து போனாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்ப வந்து இந்து இயக்கங்களும் கையில் எடுக்கிறது, இது வந்து நல்லதுதானா? எங்கேயுமே நான் இந்த தலைவரோட பேட்டி பாருங்க, எங்கேயுமே தீ குளிச்சது நல்ல விஷயம், நீதான் வீரன்னு சொல்லவே இல்லையா? தீ குளிச்சது மிக மிக தவறான விஷயம். உங்களால எத்தனை குழந்தைங்க, உங்க வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு, மனைவி மறந்துட்டீங்க, அதுக்கு 1008 விஷயம் இருக்கு, ஏன் இப்படி ஒரு கோழைத்தனமா முடிவெடுத்தீங்க? எடுத்துட்டு இதுக்கு காரணமா இருந்த தமிழக அரசு சொல்றோம். ஆனா நீ அனிதாவை இந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்ல ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து மோடி ஒழிங்கன்னீங்கல்ல, அப்படி சொல்லி எங்கேயுமே அவங்க ஒவ்வொரு நாளும் குளோரிஃபை பண்ணாங்க. அனிதா நான் டிபேட்டுக்கு போகும்போதெல்லாம் அனிதா அனிதா அனிதான்னு 1 மாசம் அந்த பொண்ணு குளோரிஃபை பண்ணதில்ல. அதுக்கப்புறம் எத்தனை பசங்க இறந்தாங்க? அப்படி யாராவது ஒரு தலைவர் காமிங்க, அருமையான முடிவு எடுத்துறாரு தம்பின்னு.
நம்மள என்ன சொல்லிருக்க தப்பு தம்பி, நீ எடுத்த முடிவு தப்பு தம்பி, நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்க இருக்கும், ஏன் நீ அவசரப்பட்டு முடிவு எடுத்தா சொன்னாங்க. தலைவர்களுக்கு இருக்கிற ஏக்கம். நன்றி சார்.